ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமா இருக்காங்களா? தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை. நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட எண் என்ன, காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், அலுவலக பணிகள், வியாபாரம் என அனைத்தும் எப்படி இருக்கும் என்ற பொதுவான நமது ராசி பலன்களை இந்த வீடியோவில் நம்ம காண போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நண்பர்களே. ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் 2 விதத்தில் பார்த்துக்கலாங்க. கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் மேசம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் தனித்தனியாக கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ப்ளூ கலர் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்க முடியும். உதாரணத்துக்கு மேஷம்னா மேஷமுக்கு நேராக இருக்கக்கூடிய அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ப்ளூ கலர் லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா மேஷம் ராசி பலன்களை ஓப்பன் பண்ணிக்கலாங்க. இரண்டாவது வழிமுறையாக நீங்கள் ஜஸ்ட்டு வந்து சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா, யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அப்படின்னா மேலே சர்ச்சில் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய ராசி எதுவோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஐஎம் அப்படின்றத சேர்த்திக்கங்க. உதாரணத்துக்கு இப்போ துலாமுக்கு பார்த்தீங்கன்னா @IM அப்படின்றத முன்னாடி சேர்த்துட்டு அப்புறம் துலாம் டைப் பண்ணி அப்படின்னா சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம துலாம் டுடே ராசி பலன் சேனல் வந்துடும். அதே மாதிரி நீங்கள் மீனம் கன்னி எல்லாத்துக்கு முன்னாடியுமே @IM அப்படின்றத சேர்த்து நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களை பார்த்துக்கலாம் நண்பர்களே. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளம் கனிந்த இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் 2 சிம்பிளான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும், கண்டிப்பாக இறைவனுடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைத்து வாழ்வில் செழிப்பெற முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சித்தர்கள் வாக்கின்படி அந்த 2 விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாதுங்க. நீங்கள் இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும். குறுக்கு வழி எதையும் யோசிக்க கூடாது. எந்த விதமான கர்மாவும் உங்களுக்கு திரும்பி வருங்கிறதுனால நீங்கள் யாருக்கும் தீங்கு செய்யலைன்னா உங்களுக்கு கெட்ட நேரம் இருந்தால் கூட கண்டிப்பாக அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாமல் தடுத்து விடும் என்பதனால இந்த 2 விஷயங்களும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. வாழ்க்கையில இறைவன் உங்கள் கூடவே இருப்பார். எல்லா விதத்திலும் உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை அமையும் என்பதை தெரிவித்துக்கொண்டு இன்றைய தின ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் மார்ச் மாதம் 19ஆம் தேதி 2023ஆம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் பங்குனி மாதம் 5ஆம் நாள். இன்றைய தினம் பிரதோஷ தினங்க. இன்றைய தினம் மாலை நேரத்தில் சிவனுக்கும் நந்தி தேவனுக்கும் அபிஷேகம் விசேஷ வழிபாடுகள் கண்டிப்பாக நடைபெறும். எனவே அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் சிவ தரிசனம் செய்து சிவ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மைகள் கிடைக்கும் நண்பர்களே. அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அனைத்து சிவன் கோயில்களிலும் மாலை நேரம் சிறப்பு பூஜை நடைபெறும் நண்பர்களே. இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் காலை 9:39 வரை ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் அதன் பிறகு ராசிக்கு 8ஆம் இடத்திற்கு நகர்றதுனால இன்றைய தினம் காலையில 9:39 உங்களுக்கு சந்திராஷ்டம் ஆரம்பித்து நாள் முழுக்க இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் நாளை தினம் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்கிறது என்கிறதுனால இந்த சந்திராஷ்டம் தினத்தில் முக்கியமான 4 விஷயத்தை நீங்கள் கவனிச்சு ஆகணுங்க. என்னென்ன விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, முதலாவதாக நீங்கள் பேராசைப்படக்கூடாது. உங்களது பேராசைகளை தூண்டுவதற்கு நிறைய பேர் முயற்சி பண்ணுவாங்க. எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் அதிகமாக ஆசைப்படாமல் உங்கள் பணத்தை வந்து பத்திரமா வச்சுக்கணுங்க. உங்கள் பணத்தை எந்த காரணத்துக்காகவும் யார்ட்டையும் முதலீடுகளாக கொடுக்க வேண்டாம் அல்லது செலவுகள் செய்ய வேண்டாம். ரொம்ப அவசியம் மட்டும் செலவு செய்யுங்க, இல்லைன்னா இதை தவிர்த்து விடுவது நல்லது நண்பர்களே. அப்படி செலவு செய்யணும் அப்படின்னா முக்கியமான முடிவு எடுக்கணும்னா காலையில் 9 மணிக்குள்ள எடுத்துறது நல்லது நண்பர்களே. இந்த தினம் இரண்டாவதாக மனசுல வந்து பயம் வச்சுக்க கூடாதுங்க. ஏன்னா இன்னைக்கு கண்டிப்பாக பயம் மனசுல இருந்தது அப்படின்னா அதனால அதையே நினைச்சிட்டு உங்க நேரம் தான் வீணாகும். பயம் இல்லாம தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டிய நாள் இன்று தினங்க. ஆனா ஓவர் கான்பிடென்ட் வேண்டாம். புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. வழக்கமான வேலைகளை எப்போதும் போல தொடர்ந்து செய்யலாம் நண்பர்களே. மூன்றாவதாக உங்க நாவல உங்க பேச்சுல கொஞ்சம் அடக்க வேண்டும் நண்பர்களே. நீங்க கனிவா பேசுங்க, இல்லைன்னா அமைதியா இருந்தது நல்லது. மற்றவங்க கோபப்படுத்தும்படி பேசினாலும் நீங்கள் மற்றவங்க என்ன சொல்றாங்க அப்சர்வ் பண்ணிட்டு உங்களுக்கான நேரம் வர வரை வெயிட் பண்றது நல்லது. இப்போ எதுவும் பேசாதீங்க, அதனால் சண்டைகள் தான் அதிகமாகும். இந்த தினம் அமைதியாக மற்றவர்கள் சொல்வதை வேடிக்கை பார்த்து கொண்டு நீங்கள் இந்த தினம் கனிவோடு பேசுங்க, இல்லைன்னா அமைதியாக இருந்து விடுவது நல்லது நண்பர்களே. நாவடக்கம் நன்மை தரும் நாள் இன்றைய தினங்க. கடைசியாக இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக கோபத்தை கட்டுப்படுத்தணுங்க. ஏன்னா கோபம் வந்து 1 நிமிடம் தான் வந்து போகும். ஆனால் வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை அது ஏற்படுத்துங்கிறதுனால கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க. புதுசாக அதுவும் ட்ரை பண்ணாதீங்க. வழக்கமான வேலைகளை தொடர்ந்து செய்யுங்கள். இன்றைய தினம் சிவ தரிசனம் செய்யுங்கள். மாலை நேரத்தில் சிவன் கோயிலுக்கு போயிட்டு நீங்க இன்றைய தினம் கண்டிப்பாக சிவபெருமானையும் நந்தி பெருமானையும் வழிபடக்கூடிய அந்த அபிஷேக பூஜைகளை கலந்துக்கிட்டு நீங்கள் மகிழ்ச்சிகளை மற்றும் மன நிம்மதியை பெற முடியும் நண்பர்களே. அதை இன்றைய தினம் தாராளமாக செய்யுங்க. இந்த 4 விஷயங்களும் உங்களுக்கு இன்றைய தினம் அலுவலக பணிகள், காதல் வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை என அனைத்திலுமே உங்களுக்கு நல்ல நிம்மதியை ஏற்படுத்தி தருங்கிறதுனால இந்த 4 விஷயத்தை கட்டாயமாக கடைபிடிங்கள் நண்பர்களே.
இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி டார்க் எல்லோ கலர் யூஸ் பண்ணுங்கள். எல்லோ கலர் இன்றைக்கி உங்களுக்கு லக்கேஜ் கலராக அமையுங்க. மேலும் நம்பர் 6 இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நண்பர்களே, நமது கடகம் குடி ரசவன் சேனலை இப்போவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திவிட்டு நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்போது நமது கடகராசி என்பவர்கள் யாரெல்லாம் இந்த தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ, இந்த தினம் வெளிவட்டார பழக்க வழக்கங்களை புதிய அனுபவங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு யோகம் இருக்குது நண்பர்களே. வியாபார பணிகளை இன்னைக்கு உங்கள் வேலையாட்களை தட்டி கொடுத்து நீங்கள் செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வெற்றிகள் உண்டு. நல்ல அனுபவம் கிடைக்கும் நாள் இன்றைய தினங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படலாங்க. இந்த தினம் உறவினர்களிடம் நீங்கள் சூழ்நிலை தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது உங்களுக்கு நல்லது. சமுதாய பணிகளில் இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையாக செயல்பட வேண்டியதும் அவசியம் நண்பர்களே. ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்கள் சிந்தனையின் போக்கில் கொஞ்சம் கடிவாளம் போட வேண்டியது அவசியம். வேகம் தேவையில்லைங்க, விவேகமாக செயல்படுங்க, பொறுமையாக நிதானத்தை செயல்படுங்க. கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாள் அமையும் நண்பர்களே. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.